முருகனே சமூகனே அப்பனே அப்பனே சுப்பனே பொழுது முடிஞ்சா பிச்சை எடுக்கிறதே களிமண்ண பாயல. முதலாளி நீங்களா? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்ன குழந்தை? ஆம்பளை குழந்தை. சௌக்கியமா இருக்கா? நீங்க கோயிலுக்கா போயிட்டு வந்துட்டீங்க, அப்புறம் ஏன் எல்லாருமே சௌக்கியமா இருக்கிறாங்க? சீக்கிரம் வண்டியில ஏறுங்க போய் பாருங்க. சமூகம் ஏண்டி என்ன ஆச்சு உனக்கு? என்னங்க நாம கும்பிட்ட தெய்வம் எல்லாம் நம்ம கைவிட்டுருச்சுங்க. ஏண்டி அப்படி சொல்ற? பெரியவளுக்கு குழந்தை பிறந்து உசுவோட இருக்குதுங்க. அது பாருங்க, அவ தூக்கிட்டு போறா. பாத்தீங்களா? ஆமாண்டி. ஏண்டி நம்ம பொண்ணும் அவளும் ஒரே நேரத்துல தானே கர்ப்பமானாங்க. குழந்தையும் ஒரே சமயத்துல தானே பிறக்கும். ஐயோ என்னங்க சொத்துல பாதி போயிடுமே. எப்படிங்க போகும்? நீங்க வேணா பாருங்க, பெரியவனுக்கு இந்த புள்ள தக்காது. அது குளியா போயிடும், காரியாயில போயிடும், குளத்துல போயிடும். அப்பா வந்துட்டீங்களா? வந்ததும் வராததுமா போகட்டும் போகட்டும்ங்கிற அவ்வளவு வார்த்தையம்மா சொல்லிக்கிட்டே வர்றீங்க. ஆமா, அக்கா கையில வச்சிருக்கிற குழந்தை யார் குழந்தை நினைச்சுக்கிட்டு நீங்க இப்படி சாபம் கொடுக்குறீங்க? அந்த பிடாரி பெத்த குழந்தை தானடி. ஐயோ அம்மா, நான் பெத்த குழந்தைம்மா. அப்ப அவன் பெத்த குழந்தை என்னாச்சு? அது போயிடுச்சு. என்னங்க நாம கும்பிட்ட தெய்வம்லாம் நம்ம கைவிடலைங்க. பெரியவ குழந்தை பிறந்தது போயிடணும் நான் வேண்டிக்கிட்டதெல்லாம் வீழ்ப்பாங்க. அம்மா ஏமா உனக்கு இது கெட்டேனோ? யாருக்கு இது கெட்டேன்டா? அவ நிலைப்பட்டாலே குழந்தை நினைக்காது. அவகிட்ட குழந்தை கொடுத்து வச்சிருக்கிறீங்க, போய் வாங்கிட்டு வா. போடி, நான் போய் வாங்கிட்டு வர்றேன். அது வரைக்கும் உன் திருவாய மூடிட்டு இங்கே நில்லு. அப்பா 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 வந்தாலே போடுவேன். என்னங்க பெரியவா குழந்தை போயிடுச்சுங்க. அக்கா, எங்க அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. குழந்தைய பாக்கணுமா? கொண்டு போய் காட்டுங்க. நில்லுமா, தாயும் குழந்தையுமா பாக்கணும்னு தான் அவங்க தவிச்சிட்டு இருப்பாங்க. கொண்டு போய் காட்டுமா? ஐயோ ஐயோ, சரி சரி, நானே கொண்டு போறேன். இந்தா. அடியே அடியே, என் பேர் நான் பாருடி, என்ன உரிச்சு வச்ச மாதிரியே பிறந்திருக்கிறான். அந்த தோசைச்சிருக்கி குழந்தை தூக்கிட்டு வந்ததுனால தோஷம் பட்டிருக்கும். நாம கோயில இருந்து கொண்டு வந்து விபூதி குழந்தை தலைமையில போடுங்க. அப்பனே முருகா வைகுந்த வாசகா, என் பேரனுக்கு எந்த தோஷமும் வராம பாத்துக்கடா. போ போ போ. என்ன பேரனை பார்த்து பூரிக்கிறாப்புல இருக்கு? எப்படிங்க பூரிக்க முடியும்? ஏன்? உங்க புள்ள போயிடுச்சாமல்ல. ஆமா, இந்தாங்க இந்த புள்ளை கொஞ்சம் புடிங்க. நாங்க தவமா தவம் இருந்து ஒரு தங்கத்தை தடுத்தோம். நாங்க தாவியான கையிலே அது தரிக்காத மாயம் என்ன? தரித்திரம் ஒன்னாவது தரிச்சிருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்பட. ஏன் மாப்பிள்ள? ஆமாமா, சந்தோஷப்பட வேண்டியதுதான். என்னங்க பொண்ணதான் பிரசவத்துக்கு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்ப குழந்தைக்கு பேர் வைக்கிற விழாவை எங்க வீட்டுல நடத்தி சதுர் கச்சேரி வரைக்கும் நடத்தணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அப்படிங்களா? சதுர் கச்சேரி எல்லாம் இங்கேயே நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்யறேன். நீங்களும் எல்லாரும் கூட எங்கேயே இருந்து சந்தோஷப்படலாம்.
சொன்னானா காரியம் அம்பலமாகாதா உன்கிட்ட சொன்னது போதாதா காரியம் அம்பலமாகாதா உன்கிட்ட சொன்னது போதாதா போனா போகுது கல்யாணத்தை பொட்டுன்னு முடிக்க கூடாதா மாத்தூரு ராமத்தா மாப்பிள்ளை யாரத்தா பாட்டுக்கு பக்கமா அலைஞ்சது ஏனக்கா குழந்தைக்கு பேர் வைக்கிற விழா நடந்து 10 நாள் ஆச்சு. இப்படி சோறு கண்ட இடமே சொற்கலாகவும் உட்காந்து தின்னுகிட்டு ஆடு தலைய மேயற மாதிரி வெட்டையை மேய்ச்சிட்டு இருந்தா நாம நினைச்ச காரியம் எப்ப நடக்கிறது? என்னடி நம்ம நினைச்சா? ஐயோ, சொத்துக்காக தான் இந்த குடும்பத்தை நாம பொண்ணை கொடுத்தோம். ஆமா, சொத்தை எப்ப பிரிக்க போறீங்க? யார் இவ? நானா எப்படி சொத்தை பிரிக்க முடியும்? முதல்ல அண்ணன் தம்பிகளை பிரிச்சா தானே சொத்தை பிரிக்க முடியும். ஐயோ, என்ன மனுஷன் நீங்க! எப்ப நமக்கு பேரம் குறைஞ்சிட்டானோ சொத்தை பிரிச்சு கீழே வெயிடான்னு கேட்க வேண்டியது தானே. ஏண்டி, நம்ம அப்படி சொல்றதுக்கு நம்ம மாப்பிள்ள நம்ம சொல்றத கேட்கறவனா இருக்கணும் இல்ல? சொத்தை பிரிக்கிறதுனா கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன பையன் இப்ப சொத்தை பிரிக்கிறதுனா புள்ளையே வேண்டாம்னு சொல்லிட்டானா? அப்படி அவன் சொல்லிட்டு ஆகி போயிடுமா? ஏன் ரூல் இடம் கொடுக்குவான்னு வாடி என் வக்கீல் மகள ரூலா பேசுற என்கிட்ட. ஏண்டி, இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருக்க எங்க அண்ணனுக்கு என் குழந்தைய தத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டானா அத்தனை சொத்தும் பெரியவன் பக்கம் உள்ள போயிடும். அப்போ ரூல் என்ன பண்ணும்? இருங்க, வெட்டி துப்பிட்டு வந்துட்டு பேசுறேன். ரூல் பேசுறேன் என்கிட்ட. ஐயோ, என் பேரன் போயிட்டான். கல்யாணம் ஆகல. ஐயோ, என் பேரன் போயிட்டான். என்னங்க? அம்மா அம்மா ஆரம்பிச்சிட்டியா? எப்ப பார்த்தாலும் அவள வார்த்தைகளா சொல்லிக்கிட்டு இருக்கியே. ஏம்மா, என்ன நடந்துச்சு? என்ன நடந்தா? அங்க பாருடி, புள்ள பாக்கியமே இல்லாத அந்த தோட்டத்து இருக்கு. என் பேரனுக்கு பால் கொடுத்துட்டாடி. ஐயோ, பால் கொடுத்துட்டாளா? ஏன்பா கொடுத்தா என்ன? கொடுத்தா என்னவா? இத்தனை காலமா புள்ளையே இல்லாதவா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரு பிள்ளைய பெற்று அதையும் பறி கொடுத்துட்டாளே. அவன் என் பேருக்கு பால் கொடுக்கலாமா? அவன் பால் விஷம் பாலாச்சே. அம்மா, அக்கா பால் கொடுத்தா மட்டும் இல்ல, அவங்க கையால விஷத்தையே கொடுத்தாலும் அது என் குழந்தைக்கு அமிர்தமா மாறிடும். அக்கா மனசு அப்பேற்பட்ட மனசு, அது எனக்கு தான் தெரியும். அம்மா, நீங்க போங்க. நிம்மதியா இருக்கிற இந்த குடும்பத்தை நிர்மூலமாக்காதீங்க. போங்கம்மா, போங்க போங்கம்மா. போறண்டி போறோம். அவ குழந்தைய தொட்டா தூக்குனா பாலம் கொடுத்துட்டா. அந்த குழந்தைக்கு வயிற்று கடுப்பு வாந்தி பேதி வந்து டாக்டர் வீட்டுக்கு நிறைய நடக்க போற பாரு. அன்னைக்கு நான் பேசிக்கிறேன்டி. வாங்க. ஒரு நாளாவது என்ன பார்க்க வந்திருக்கீங்க ஐயா? மேல உங்களுக்கு அம்பு இருக்கு ஐயா. கண்ணு கண்ணு கோச்சுக்காதரா, கண்ணு கோச்சுக்காதரா. நீயும் கோச்சுட்டா அப்புறம் எப்படி? உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் கிடைப்பாங்க? அப்ப பயப்படியா? எங்கயாவது சோப்பு பக்கம் போய் சந்தோஷமா பேசிட்டு இருப்பியா? பொழுது போயிடும். வயசு போயிடும். பொழுது போறதுக்கும் சந்தோஷமா பேசுறதுக்கும் தோப்பு தரத்துக்கு போனோமா? இந்த பாரு, நமக்குன்னே முதலாளி வீட்டை காலி விட்டு போயிருக்காரு. அம்மா கூட இல்ல. வா, பேசு பேசி தீத்துருவோம். இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துரும். கடை சும்மா கடை இதெல்லாம் நம்ம கடையா? நான் சொந்தத்துல கடை வைக்கும் போது கடைக்கு கவலா நீர், உனக்கு கவலை நான் இருக்கிறேன். வெறும் கூடையோட தானே வந்திருக்கிற. போகும்போது ரொப்பி அனுப்புறவா. வா வா, உட்காந்துக்க. இது என்னத்துக்கு கூட 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 வீட?
ரொம்ப பேரு இந்த காலத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி எப்படி இருக்குன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த தொந்தரவெல்லாம் நமக்கு இருக்க கூடாது. புரியுதா? சீட்டுக்குவோம், ஒரு ஒத்தியை பாத்துருவோம். வசதியான வீடு கிடைச்சிருக்குது, நல்ல இடிச்சுவாய முதலாளி வேற இருக்காங்க. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவே? குடுத்தனம் பண்ணுவேன். இல்லன்னா ஓடியா போவேன்? எப்படி குடுத்தனம் பண்ணுவேன்? கடன் வாங்கி குடுத்தனம் பண்ணுவேன். நாட்டுல அத்தனை பேர் அதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி இருக்க போறோம்? இப்போ காலையில எழுந்த உடனே நீ என்ன பண்ணுவ? எந்திரிச்சுடனே சாமியை கும்பிடுவேன். என்ன விட்டுருவாயா? ஏ அறிவு கட்டவள, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் தாண்டி கடவுளு, என்னத்தான் கும்பிடணும், புரியுதா? சரிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? நீ வராம நான் சாப்பிடவே மாட்டேன். இவல்லவா பத்திரி. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து உங்க கையால சோறு போட்டா சாப்பிடு. அடி செருப்பாரு ஏண்டி, இப்ப வர்ற எல்லா சினிமாவையும் பாத்துறியா நீ? இந்த பகல நீ எக்கழிஞ்சு போ, ராத்திரியில என்ன பண்ணுவ? என்னங்க நீங்க? ராத்திரியில சோறு போட மாட்டேன். போறங்க. அப்புறம் தூங்கிடுவானுங்க. பாரு, உனக்கு ஒண்ணுமே புரியல, நான் புரிய வைக்கிறேன். சரிங்க. இப்போ நீ தான் புருஷன், நான் தான் பொண்டாட்டி. புருஷன் நானு பொண்டாட்டி. புருஷன் நீ ஊர்ல தொலைவுல வேலை பார்த்துட்டு கலப்பா வீடு திரும்பி வந்து பொண்டாட்டியை கூப்பிடுற. எப்படி கூப்பிடுவேன்? என்னடே? வாங்க 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 வாங்க. யாரே? சட்டை சட்டை. ஐயோ, ஆ. என்னங்க நீ இப்படி மூச்சு விடுறீங்களே? எவ்வளவு கலப்பா வந்திருக்கீங்க, என்ன வேலை பார்த்தீங்க? அதை ஏண்டி கேக்குறேன்? ஐயோ, உடம்பெல்லாம் இப்படி அலலா கொதிக்கிறேன். உங்களை வச்சு தாரே நானு. எங்க வெந்நீர் வச்சு தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சமையலாச்சா? இனிமேதான் ஆக்கணும். ஆ? இல்லைங்க, உங்களுக்கு என்ன பிரியம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்கலான்னு பார்த்தேன். இருக்கிற சுண்ட குழம்பே போதுமா, இல்ல வேற ஏதாச்சும் வச்சு தொலைக்கணுமா? இப்படி வாடி, இப்படி வாடி. நீ எனக்கு பொண்டாட்டியா? நீ எனக்கு பொண்டாட்டியா? ஐயோ, ராத்திரி நேரத்தை பேசியே வீணாக்குறாயா இவ. மனுஷன் என்ன நிலைமையில வந்திருக்கான்னு புரிஞ்சுக்காம மடப்பயமாவே சோறு வேணாம், தண்ணி வேணாம், ஒண்ணு வேணாம். விளக்க வச்சுட்டு வந்து பக்கத்துல வந்த காலமுக்கு வா. இவகிட்ட ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுப்பா. 10 வருஷத்துக்கு முன்னாலேயே கல்யாணம் ஆக வேண்டிய கேஸ் இது. என்னடி அங்க புலம்ப? அத்தா அமுக்குற ஆளு கடையை விட்டுட்டு போறான். அவன் மாற மேய விட்டு எங்க போயிட்டானா? இத்தனை வருஷமா அவனுக்கு போட்ட சோறு தண்ட சோறுதான். பறந்து கிடக்குதுங்க. என்னமோ குசு குசுன்னு சத்தம் கேக்குது. உள்ள எவனோ பூந்திருக்கிறான். உன் காலவாய திறக்காது. என் கடை முதலாளிக்கு கல்யாணமா இத்தனை வருஷமாச்சே, என்னைக்காவது அவன் பொண்டாட்டி அவன் காலை இப்படி அமர்த்திருப்பாளா? காதலிக்க தெரியாத கஞ்சப்பய பொண்டாட்டி. அவன் மாத்திரம் என்ன, கலப்பட ஒண்ணுதான் தெரியும், கபோதி பயம் அவனுக்கு. விட்டுட்டீங்களே, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்? போறாங்க, சின்ன சிரிச்சுதானே. ஒரே அலுப்பா இருக்கு, கொஞ்சம் கால் அமுக்க. இன்னைக்கு நான் தான் கால் அமுக்கணுமா? ஆத்த பிறகாது மனுஷாலுக்கு புத்தி வரவானா? புத்தி வருது, கால் எதுன்னு தெரியல.